அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது இலவசமாக வாங்கக்கூடாத பொருட்களும் மற்றும் பிறருக்கு கொடுக்கக்கூடாத பொருட்களும் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இலவசமாக வாங்கக்கூடாத பொருட்களில் எண்ணெய், இரும்பு பொருட்கள், உப்பு, கைக்குட்டை, தீப்பெட்டி ஆகியவை அடங்குகின்றன. இவற்றை இலவசமாக பெறுவதனால் வறுமை, துரதிர்ஷ்டம், சனியால் ஏற்படும் பிரச்சனைகள், சண்டை போன்றவற்றை வரவழைக்கும் என ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட சாஸ்திரமும் வாஸ்து சாஸ்திரம் படியும் நம்பப்படுகிறது. குறிப்பாக உப்பு, எண்ணெய், இரும்பு பொருட்கள், கைக்குட்டை, பேனா, வெல்லம், பாகற்காய் போன்ற காய்கறிகள் போன்றவற்றையும் இலவசமாக வாங்கக்கூடாது. குறிப்பாக இலவசமாக வாங்கக்கூடாத முக்கிய பொருட்களாக மகாலட்சுமி வாசம் செய்யும் உப்பு கடனாகவோ தானமாகவோ வாங்கக்கூடாது. இது உங்களுடைய பண விரயத்தை ஏற்படுத்தும். பண விரயமாகிவிட்டால் அவ்வளவுதான். பணம் இல்லாதவன் பிணத்திற்கு சமம் என்பார்கள். அந்த வகையில் பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? பண விரயமாகிவிட்டால் ஒரு மனிதனுக்கு வியாதியோ அல்லது படிக்கவோ எதை எடுத்தாலும் அங்கே முன்வந்து நிற்பது பணம்தான். ஆகவையால் உப்பு மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாகும். அதனை கண்டிப்பாக வாங்கவே கூடாத பொருட்களாகவும் இருக்கின்றன. தானமாகவும் வழங்கக்கூடாது. முக்கியமாக கடனாகவோ தானமாகவோ இதனை வாங்கக்கூடாது. பணத்தை செலுத்திய பிறகு உப்பு வாங்க வேண்டும். அந்த உப்பை தானமாகவும் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக எண்ணெய். யாரிடமும் இலவசமாக எண்ணெய் வாங்கக்கூடாது. இது வறுமையை கொண்டு வரும். இது சனியுடன் தொடர்புடையது. ஆகமையால் இதனை வாங்கக்கூடாது. அடுத்ததாக இரும்பு பொருட்களில் இரும்பு ஆணி, பாத்திரங்கள் போன்றவற்றை தானமாக பெறுவது தானம் கொடுத்தவரின் கஷ்டங்களை நமக்கு கண்டிப்பாக வாங்கி தந்துவிடும். ஆகமையால் இரும்பு ஆணி, பாத்திரங்கள் போன்றவற்றை தானமாக பெறுவது தவறாகும். இது உறவுகளை பாதிக்கும். இலவசமாக பெறுவதை கண்டிப்பாக கைக்குட்டையை தவிர்த்துவிட வேண்டும். கைக்குட்டை என்பது இது உறவுகளை பாதிக்கும். அடுத்ததாக தீப்பெட்டி. இது பண விரயத்தை வழிவகுக்கும். முக்கியமாக அதிக பெண்கள் இந்த தவறை தான் செய்கிறார்கள். தீப்பெட்டி என்றால் ஒரே ஒரு பெட்டியை மட்டும் வாங்கி வந்து விடுகிறார்கள். அதனை ஒரு பாக்ஸாக வாங்கி வந்து விட்டு வைத்து விட வேண்டும். ஒரு பெட்டி இருப்பதனால் அது விரைவாக தீர்ந்து விடுகிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்களிடம் போய் ஏன் இந்த தீப்பெட்டி கொடுங்கள், நான் திருப்பி தருகிறேன் என்ற மாதிரியாக சொல்லி வாங்கி வந்து விடுகிறார்கள். இது எல்லாம் பண விரயத்தை வழிவகுக்கும். எப்போதாவது நம் வீட்டில் பண கஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன வழி என நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்த்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் அடிக்கடி செய்திருப்பீர்கள் பெண்கள். அடுத்ததாக பேனா. முக்கிய தருணங்களில் பேனாவை கடன் வாங்குவது வாழ்க்கையை மாற்றும் நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக பாதிக்கின்றன. குறிப்பாக இந்த மாதிரியான சிறிய பொருட்களை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பெரிதாக பாதிக்காது. அடுத்ததாக முள்ளங்கியும் பாகற்காயும். சில வகை காய்கறிகளை தானமாகவும் பெறுவதை இந்த காய்கறிகளையும் தவிர்த்து விட வேண்டும். இவற்றை கடனாகவோ தானமாக வாங்கி வந்து விட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். சனி பகவான் உங்கள் பக்கம் திரும்பி விடுகிறார். முக்கியமாக இந்த பொருட்கள் வாங்குபவர்களுக்கு எதிர்மறை ஆற்றலையும் துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருகின்றன. குறிப்பாக சனீஸ்வர பகவானின் ஆதிக்கமுள்ள இரும்பு பொருட்கள் மற்றும் சனிக்குரிய எண்ணெய் போன்றவற்றை இலவசமாக பெறுவது சனியின் தாக்கத்தை இலவசமாக வாங்கிக் கொள்வதற்கு ஒரு சமமாகும். கைக்குட்டை போன்ற பொருட்களை வாங்குவதன் மூலம் உறவுகளில் விரிசல் கண்டிப்பாக ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஆகவையால் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவது தவறாகும். வாஸ்து சாஸ்திரத்திற்கு எப்போதும் ஒரு சில குறிப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்திற்கு எப்போதும் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் உண்டு. பொருளாதார நிலை, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு வாஸ்துவில் பல முக்கிய விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றினால் வணிகம், கல்வித்துறை என அனைத்திலும் முன்னேற்றம் உண்டு என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த விதிகளை நீங்கள் சொல்லுவதன் மூலம் அனைத்தையும் பெறலாம் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக வாழ்க்கை சிரமங்கள் நிறைந்ததாக ஆக்குகின்றன. ஆகையால் வாஸ்து விதிகளை பின்பற்றுவது முக்கியம். வாஸ்து சாஸ்திரத்தில்
ஒருவரிடமிருந்து எந்த பொருட்களை இலவசமாக எடுக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறு செய்வதனால் நிதி நெருக்கடி அதிகரிப்பதுடன் வீட்டில் அமைதியின்மை ஏற்படலாம். இப்போது கேள்வி என்னவென்றால், யாரிடமிருந்து இலவசமாக பெறக்கூடாது என்பதுதான். இது குறித்து ஜோதிடத்தில் ஒரு இதாகவே சொல்லப்பட்டுள்ளது. உப்பு சனியுடன் தொடர்புடையது. கைக்குட்டை இதுவும் சனி பகவானுடைய தொடர்புடைய பொருட்களாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இதனையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக இலவசமாக ஒரு ஊசியை பயன்படுத்துவது திருமண வாழ்க்கையிலும் காதல் உறவுகளிலும் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது. இலவச ஊசியால் நிதி இழப்பும் ஏற்படுகிறது. ஆகமையால் தேவைப்பட்டால் ஊசியை நீங்களே வாங்கி பயன்படுத்துவது நல்லது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இலவசமாக கொடுக்கப்படும் ஊசி வாழ்க்கையில் எதிர்மறையான ஆற்றலை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. ஆகமையால் இதனை உடனடியாக தவிர்த்துவிட்டு முக்கியத்துவமாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஒருவருக்கு தானம் செய்யக்கூடிய பொருட்களில் அவற்றில் அன்னதானம், ஆடை, பருப்பு தானியங்கள், பூக்கள், விளக்குகள், பசு கோதானம், தேன், நெல்லிக்கனி, பால், தயிர், இரும்பு பொருட்கள் என எள்கடுகு, உளுந்து போன்றவை முக்கியமாகும். இவை தவிர புத்தகங்கள், பொம்மைகள், பென்சில்கள் போன்றவையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களும் தானம் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு தானத்திற்கும் வெவ்வேறு பலன்கள் உண்டு என நம்பப்படுகிறது. மேலும் பலன்களும் குறிப்பிட்ட கிழமைகளுடன் ராசிகளுடன் தொடர்புடையது. அன்னதானம் அரிசி, கோதுமை, பருப்பு, தயிர் சாதம் இதனை தாராளமாக செய்யலாம். ஆடை தானம் புதிய அல்லது பழைய ஆடைகள், குறிப்பாக வெள்ளை ஆடைகளை தானமாக செய்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பொருட்கள் தானமாக புத்தகங்கள், பொம்மைகள் மற்றும் பென்சில்கள், இரும்பு பொருட்கள், மஞ்சள், கடலை பருப்பு, உளுந்து போன்றவற்றையும் தானம் செய்யலாம். அடுத்ததாக விளக்கு தானம். விளக்குகள், நெய், கற்பூரம், கண் பார்வை, செல்வ வளத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். கோதானமாக பசு கன்று சேர்ந்து தானம் செய்தால் உங்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்ததாக பூதானம். பூக்களை முக்கியத்துவமாக தானம் செய்யலாம். நெல்லிக்கனியை தானம் செய்தால் கல்வி அபிவிருத்திக்கு உண்டாகும். மேச ராசிக்காரர்கள் மஞ்சள், கடலை பருப்பு போன்றவற்றை தானமாக செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.